வரும் 12ஆம் தேதி சிபிஐ முன்பு ஆஜராகிறார் விஜய். தவேக தலைவர் விஜய் ஜனவரி 12ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்த இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இப்ப 12ஆம் தேதி சிபிஐ முன்பு விஜய் ஆஜராக இருக்கிறார். அவரிடம் என்ன மாதிரியான விசாரணைகள் நடைபெற இருக்கிறது? விவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது 11 பேரை பலி கொண்ட கரூர் சம்பவம் தொடர்பாக 12ஆம் தேதி சிபிஐ முன்பு ஆஜராகி அதற்காக 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றே அவர் தலைநகர் டெல்லிக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. விஜய் கலந்து கொண்ட அந்த பொதுக்கூட்டத்தில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானார்கள். இந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு ஒரு குழுவை அமைத்தது. அந்த சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை மற்றும் ஆய்வுகளை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்துதான் கடந்த டிசம்பர் மாதம் 29, 30, 31 ஆகிய 3 தினங்களில் விஜய் கட்சி சார்ந்த புஷி ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 5 பேரையும் நேரிலே அழைத்து விசாரணை நடத்தியது. அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் எஸ்பி உள்ளிட்ட அந்த வழக்கை விசாரித்து வந்த போலீஸ் அதிகாரிகளையும் நேரடியாக விசாரணைக்கு கொண்டு வந்து அழைத்து விசாரணை நடத்தியது. கடந்த டிசம்பர் மாதம் 29, 30 மற்றும் 31 ஆகிய 3 தினங்களில் சுமார் 18 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த இரு தரப்பினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். 2 தரப்பினரிடையும் விசாரணை நடத்திய போதே விஜய் இந்த சிபிஐ அதிகாரிகள் விஜயையும் விசாரணைக்காக அழைப்பார்கள் என்று செய்திகள் என்பது பரவி வந்த அந்த சூழ்நிலையில் அன்றைய தினம் செய்தியாளரிடம் பேசிய அந்த கட்சியை சார்ந்தவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அல்லது விஜய் விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் அழைப்பார்கள் என்று செய்திகள் வெளியாவது தவறானது என்று அன்றைய தினம் தெரிவித்திருந்தார். ஆனால் அன்று விசாரணை முடிந்து சுமார் 6 நாட்களில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு சம்மன் அனுப்பினார்கள். அந்த சம்மனை பொறுத்தவரையில் வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்று விஜய் நேரில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த அடிப்படையில் விஜய் 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். அதற்கு ஒரு நாள் முன்பு 11ஆம் தேதி அன்றே தலைநகர் டெல்லி வருவதாகத்தான் அவரது திட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர், எஸ்பி மற்றும் விஜயினுடைய கட்சியை சார்ந்த 5 பேரிடம் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்திருக்கின்ற தகவல்கள், அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த விசாரணை கேள்விகள் மற்றும் பதிலின் அடிப்படையில் விஜயிடம் விசாரணை நடத்துகிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். குறிப்பாக அன்றைய தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன விவரங்கள் விஜயிடம் கேட்டு தெரிய வேண்டுமோ அதையெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் எந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தீர்கள், ஏன் காலதாமதமாக அந்த இடத்திற்கு சென்றீர்கள் என்றெல்லாம் கேட்க இருக்கிறார்கள். கூட்டம் நெரிசல் ஏற்பட்டதற்கு ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே போலீஸ் அதிகாரிகள் உங்களை எச்சரித்திருக்கிறார்கள். அதையும் மீறி ஏன் நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றீர்கள், தவிர்த்திருக்கலாமே, தவிர்த்திருந்தால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாகி இருக்க மாட்டார்கள். இது போன்ற பல்வேறு அம்சங்கள் அடங்கிய சுமார் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்பதுதான் சிபிஐ அதிகாரிகளுடைய திட்டமாக இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் 11ஆம் தேதி தலைநகர் டெல்லிக்கு வரும் விஜய் 12ஆம் தேதி அன்று சிபிஐ அலுவலகத்தில் 11 மணி அளவில் விசாரணைக்காக நேரில் ஆஜராவதுதான் தற்போதைக்கு உள்ள செய்தியாக இருக்கிறது. அன்றைய தினம் விசாரணையை மேற்கொள்ளும் சிபிஐ அதிகாரிகள் அன்றைய தினம் மட்டும் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணை நடத்துவார்களா அல்லது மீண்டும் தொடர்ந்து ஏற்கனவே புஷி ஆனந்த் உள்ளிட்ட 5 பேரை 3 நாட்கள் விசாரணைக்கு அழைத்து விசாரணை நடத்தினார்கள். அதே போன்று ஒரே நாளில் முடிந்து விடாமல் 3 நாட்கள் விசாரணை நடத்துவார்களா என்பது அன்றைய தினம் விசாரணை நடத்தும் போதுதான் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.